சோசியல் மீடியாவுக்கு இவ்வளோ ஒரு பவர் இருக்குன்றது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஒரு 2, 3 நாளாவே பார்த்தீங்கன்னா, Zomato ஊழியருக்கும் அத வாங்குற ஒரு பர்சன் ஒரு பெண்மணிக்கு பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வாக்குவாதம் போச்சு. அந்த வீடியோ நல்லா வைரல் ஆச்சு. இப்ப அத பத்தின வீடியோ தான் நான் இப்ப சொல்லப் போறது. ஃபுட் ஆர்டர் பண்ண பெண்மணி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சோசியல் மீடியால அந்த பையன் முன்னாடி பகிரங்கமா மன்னிப்பு கேட்டதா வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அன்னைக்கு அவ்வளோ பேச்சு பேசுனாங்க. பட் இன்னைக்கு ரொம்ப தாழ்மையா அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா, இதுல கண்டிப்பா உடன்பாடு இல்ல. இந்த பையனோட ஃபேஸ் பார்க்கும்போது நல்லாவே புரியுது. அவன் உண்மையா இன்னும் அவன் மன்னிப்ப ஏத்துக்கலன்னு தான் தெரியுது. ஏன்னா, அவன பேசின அந்த தகாத வார்த்தைகள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்பவே என்ன காயப்படுத்துச்சு. அவனுக்கு அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ன்றது நெறைய பேருக்கு தெரியும். இதுக்கப்புறமா அந்த வார்த்தைகள பத்தி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா, அந்த பெண்மணி கிளியரா சொல்லிட்டாங்க. இனிமே இத பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அவங்க மன்னிப்பு கேட்டதுனால இத பத்தி நம்ம பேச வேண்டாம். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன். வாய் இருக்குதுன்றதுனால எத வேணா பேசிற முடியும்னு நினைக்காதீங்க. கோவத்துல வார்த்தைய அளந்து பேசுங்க. இந்த மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தள்ளப்பட்றீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா, அந்த வீடியோ பார்க்குறப்போ நெறைய பேர் அந்த பெண்மணிக்கு அகைன்ஸ்டா தான் எல்லாருமே குரல் குடுத்தாங்க. அந்த பவர் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால அவங்க மன்னிப்பு கேட்க வச்சிருக்கு. பேசுறது எல்லாத்தையும் பேசிட்டு கடைசியா மன்னிப்புன்ற ஒரு வார்த்தைய வச்சு அவங்கள சமாதானப்படுத்தணும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா, அந்த பையனோட ஃபேஸ் இன்னமும் பார்க்க எனக்கு பரிதாபமா தான் இருக்கு. அவன் ஃபேஸ நீங்க பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ ஒரு மனசுல கஷ்டத்த, பாரத்த வச்சுட்டு தான் அவன் அந்த மீடியாவுக்கு முன்னாடி நிக்கிறான். இனிமே இந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடக்காம பார்த்துக்கங்க. டெலிவரி பண்ற பசங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் கேட்டுக்கங்க. அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்ல பெட்டர் நீங்க அங்கருந்து விலகி வந்துறது தான் உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். நீங்களும் கூட சேர்ந்து வாக்குவாதம் பண்ணீங்கன்னா, அது உங்க வேலைக்கோ, இல்ல உங்களோட சுயமரியாதையும் இழக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். அதுக்காக தான் சொல்றேன். அதுக்காக பெண்கள நான் அமைதியா போங்கன்னு சொல்ல வரல. பெண்களுக்கு ஆண்களுக்கு சமமான உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்கள் உங்ககிட்ட தவறா பேசினா பதிலுக்கு நீங்க பேசலாம். அதுக்காக ஆண்கள மட்டம் தட்டி பேச வேண்டாம். ஆண்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அத காயப்படுத்தி பேச வேண்டாம். சின்ன பசங்களா இருந்தாலும் சரி, வயசுல சின்னவங்களா இருக்காங்களே கண்டபடி பேசலாம்னு மட்டும் நினைக்காதீங்க. அவங்களுக்கும் ஒரு குடும்பம் இருக்கு. அவனுக்கும் ஒரு சுயமரியாதை இருக்கு. அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்குங்க.